நல்லா படிக்கிற பிள்ளை, ஆனால் தோல்வியை சந்திப்பாள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் அதை சொல்லலை. சில ரகசியங்கள் எங்களுக்குள்ள அடங்கி கிடக்கும். தீர்க்க தரிசன ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது இல்லையா? நாவை அடக்கணும். அந்நிய பாஷை எப்போ பேசணும், எப்படி பேசணும், அடக்கணும். அதே மாதிரி சில தீர்க்க தரிசனங்களை எப்படி சொல்லணும், எப்படி மறைமுகமாய் வெளிப்படுத்தணும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லக்கூடாது. உன் புருஷன் செத்து போகணும்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருந்தால் நீங்கள் டப்புன்னு பொருத்தனை கொண்டு வந்திருப்பீங்க. உங்கள் புருஷனுக்கு மரணக்கட்டு இருக்குன்னு சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். அப்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சாட்சி சொன்ன வேகத்தில் போனார். அன்னைக்கு சாட்சி சொன்ன உருவம் எப்படி இருந்தது வீடியோவில் பாருங்கள் இல்லையா பிரதர்? இன்னைக்கு எப்படி இருக்கார்? ஏதோ சுடுகாட்டில் இருந்து படுத்து எழும்பி வந்த மாதிரி எலும்பந்தோலுமாக இருக்கிறார். 25 நிமிஷம் ஆச்சு கீழே இருந்து மேலே படிக்கட்டு ஏறி வருவதற்கு என்று நீங்கள் சொன்னீங்க. அப்படி தானே சொன்னீங்க? ஒரு படிக்கட்டில் எவ்வளோ நேரம் நின்று இருப்பார்? நடக்க முடியலை. கால்களுக்கெல்லாம் நடுக்கம், மூச்சு வாங்குது, இருமல் வேற. ஆனாலும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறார் அல்லவா? வரங்கையை அனுப்புவாரா? அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. அது கொளுத்து போனவரே நல்லா இருக்கிறது தான் ஆட சொன்னார் பொருத்தனை செலுத்துன்னு. இப்போ நம்ம நினைக்கலாம் ஒருவேளை நம்மகிட்ட காசு இல்லைன்னு பாஸ்டருக்கு தெரியும், எப்படி நம்மகிட்ட பொருத்தனை கேட்கலாம்? ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறதுக்கே பணம் இல்லைன்னு அது பாஸ்டருக்கே தெரியும். எப்படி 2000 புக் அடிக்கிறது? 2000 அணை கொடுத்துருந்தா புக்கு 1 ரூபா, இன்னைக்கு 100 ரூபா, இன்னைக்கு புக்கு 150 ரூபா. வட்டியும் பரிசையும் சொத்து தான் கொடுக்கணும். சொல்கிறேன், நீங்கள் மாமிசத்தில் சில நினைப்பாங்க நமக்கு வறுமை ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாரும் கேட்குறது தான். ஆமாம், வறுமை ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதையே கேட்பார். அப்போ நீ என்ன நினைக்கிறா, என்ன செய்கிறா என்பதை யோசிப்பார். தாவீது வனாந்தரத்தில் இருந்தான். இட்லி தோசை ஒன்றுமே கிடையாது. எருசலேம் ஆலயத்தில் திருடி சாப்பிட்டவன் தாவீது. வரவருக்கு வருகிற ஸ்திரீகள் தொங்க விட்டு இருக்கிற அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டவன் தாவீது. பின்னாடி தான் அவன் ராஜா. எத்தனை சமஸ்தானங்களுக்கு ராஜா. பசியோடு இருந்தவன் தான் உயர்த்தப்பட்டான். ஆடி மேய்ச்ச போனான் யாக்கோபு. எப்படிப்பட்ட பணக்காரனா திரும்பி கொண்டு வந்தார். பரதேசை சுற்றி திரிந்தான் ஆபிரகாம். கால் மதித்த தேசம் எல்லாம் சொந்தமாக்கி கொடுத்தாரா? என் திருப்பூரெல்லாம் உங்களுக்கு வேணுமா கேளுங்க, நான் இப்போ ஆசீர்வச்சு அனுப்புகிறேன். என்ன சிஸ்டர், வேணுமா வேண்டாமா? சிறுசா கேட்காதீங்க, பெருசா கேளுங்க. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. நல்ல பங்கே தெரிந்து கொண்டார்கள் இல்லையா? அந்த தேவன் தான் கேட்க சொன்னார். அதான் கொஸ்டின் இல்லையா? அவங்களை உயர்த்துவது அவனுடைய திட்டம். ஒருவரை உயர்த்துவதற்கு சில கட்டளைகளை